உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஆனா இப்ப இவர் பண்ணலன்னு தெரிஞ்சிருச்சு. இன்னொருத்தங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஸ்டேஷனுக்கு வந்து நான் தான் கார்த்தியை கொலை பண்ணேன்னு சரணடைஞ்சிட்டாங்க. அதனால தான் நான் இப்போ கதிரை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன். இன்னொருத்தவங்க வந்து சரணடைஞ்சிட்டாங்களா? என்னங்க சொல்றீங்க? யார் அது? குரு, யார் சரணடைஞ்சா? ஜானகி அம்மாப்பா. கார்த்தியை நீங்க தான்? ஆமாப்பா, நான் தான் அவனை அடிச்சு கொன்னேன். இல்லம்மா, நீங்க அப்படி பண்றவங்க இல்ல. இல்லப்பா, நான் உண்மைதான் சொல்றேன். கார்த்திக்க நான் தான் கொன்னேன். கார்த்திக்க நான் தான் கொன்னேன். அதை நான் எழுதியும் கொடுத்துட்டேன். இதுக்கு என்ன காரணம்னு நீங்க சொல்லவே இல்லையே. அந்த காரணத்தை பத்தி கேட்காதுப்பா, கேட்காத. அதை என்னால சொல்ல முடியாது. அத்தை, அத்தை, நீங்க என்ன பண்றீங்க? கார்த்திகை இவங்க தான் கொலை பண்ணாங்கன்னு எழுதி கொடுத்துருக்காங்க. அத்தை, அத்தை, சும்மா என்ன காப்பாத்துறதுக்காக சொல்லாதீங்க. முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. என்ன மன்னிச்சிருக்காது. என்னால நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட. இதுக்கு மேலையும் நான் உண்மையை மறைச்சிட்டு இருந்தா நான் நல்லவளே கிடையாது. அத்தை, ஏன் அத்தை இப்படி எல்லாம் சொல்றீங்க? கண்டிப்பா நீங்க பண்ணிருக்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன காப்பாத்துறதுக்கெல்லாம் பழிய ஏத்துக்காதீங்க. நான் கண்டிப்பா வெளியே வந்துருவேன் அத்தை. நீங்க வீட்டுக்கு போங்க. இல்லடா, அவனை நான் தான் கொன்னேன். நான் தான் அதுக்கான தண்டனையை ஏத்துக்கணும். கதிரு, நீயும் தானாவும் சந்தோஷமா வாழ்ந்தாலே எனக்கு போதும்டா. அத்தை, ப்ளீஸ் அத்தை. என் பொண்ணு வாழ்க்கை என்னால கேள்விக்குறி ஆயிடுச்சு. இதுக்கு மேல என்னால யாரும் வாழ்க்கையை இழக்க கூடாது. இங்க பாரு குரு, என்ன கைது பண்ணுப்பா. மா, நீங்க ஏதோ இதை குடும்பத்துக்காக பண்ற மாதிரி தெரியுது. கொஞ்சம் பொறுமையா இருங்க. இல்ல குரு, நான் கொலை பண்ண குற்றவாளி. நானே வந்து சரணடைஞ்சிருக்கேன். என்ன கைது பண்ண முடியலன்னா சொல்லு, நான் உன் மேலதிகாரிய போய் பாக்குறேன். சரிங்கம்மா, நான் அரெஸ்ட் பண்றேன். சார், சார், வேணாம் சார். எங்க அத்தையை விட்டுருங்க சார். வேணாம் சார். என்ன வேணா ஜெயில போடுங்க சார். ப்ளீஸ் சார். கான்ஸ்டபிள் சார், லேடி பிசி வர சொல்லுங்க. ஓகே சார். கான்ஸ்டபிள், கதிரே, டேய் எந்திரிடா. எந்திரி. டேய் கதிரு, என் பொண்ணுக்காக நீ ரொம்பவே தாங்கிட்ட. அவளை நல்லா பாத்துக்கோ. நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும். குரு, எனக்காக ஒரு உதவி செய். கதிர வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு அவன் மேல எந்த தப்பும் இல்லைன்னு மட்டும் வீட்டுல சொல்லிடு. அப்பதான் என் பொண்ணு வாழ்க்கைக்கு எதுவும் ஆகாது. இந்த ஒரு உதவிய மட்டும் எனக்காக செய்றியாப்பா? ஐயோ, என்ன
என்னப்பா சொல்ற? ஜானகியா? ஏன் பெரியம்மா இப்படி தப்பான முடிவு எடுத்தீங்க? ஐயோ, என் அம்மாவுக்கு எதுவும் தெரியாது. அவங்க எதுவும் பண்ணிருக்க மாட்டாங்க. ஐயோ, அப்புறம் எதுக்கு நான் தான் கொலை பண்ணேன்னு அவ போய் சரணடைஞ்சிருக்கா? வேற எதுக்கு? எல்லாம் இவனை காப்பாத்துறதுக்காக தான் இருக்கும். ஆமா அண்ணி, மாமா கோவில்ல காசு வெட்டி போட்டு இன்னைக்கு கதிரையும் தனாவையும் பிரிச்சு விடுறேன்னு சொல்லிருந்தாருல. அப்ப தனாவோட மனச மாத்த பார்த்தாங்க, அது நடக்கல. தனாவும் அண்ணன் சொன்ன விஷயத்துக்கெல்லாம் ஒத்துக்கிட்டா. அதனாலதான் இவன் மேல தப்பு இல்லைன்னு நம்ப வைக்கிறதுக்கு அண்ணியே போய் நான் தான் கொலை பண்ணணும் ஒத்துக்கிட்டாங்க. மாமா, கண்டிப்பா அக்கா அதுக்காக தான் இப்படி பண்ணிருப்பாங்க. இல்லன்னா அவங்களாவது கொலையெல்லாம் பண்றதாவது. ஒரு கொலைகாரனுக்காக அவ கொலைப்பழியை ஏத்துக்கிட்டு சரணடைஞ்சிருக்கான்னா அப்ப அவளுக்கு நானோ இந்த குடும்பத்தோட மரியாதையோ என் பொண்ணோட வாழ்க்கையோ எதுவும் முக்கியம் இல்ல. அண்ணா, அப்படிலாம் இருக்காதுண்ணே. அன்னைக்கு இதை தவிர தனாவுடைய வாழ்க்கையை காப்பாத்துறதுக்கு வேற வழி இருந்திருக்காதுண்ணே. அதனாலதான் அண்ணி இப்படி பண்ணிருப்பாங்கண்ணே. குடும்பத்தோட மானம் மரியாதை எல்லாமே போச்சு. நம்ம வீட்டு பொம்பளைங்க யாராவது போலீஸ் ஸ்டேஷனை மிதிச்சிருப்போமா? இந்த விஷயம் மட்டும் வெளியே தெரிஞ்சா அண்ணனுக்கு எவ்வளவு பெரிய அசிங்கம். அவங்களுக்கு எப்ப பார்த்தாலும் இந்த மாயாவும் கதிரும் தான் பெருசா போயிட்டாங்க. நம்ம குடும்பத்தை பத்தியும் மாமாவை பத்தியும் கொஞ்சம் கூட அக்கறையே கிடையாது. ஏய், நீ முதல்ல வாயை மூடுறியா? எப்ப பாரு அண்ணிய பத்தி தப்பா சொல்றதே உங்க 2 பேருக்கும் வேலையா போச்சு. ஐயோ அண்ணா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கண்ணே. அண்ணி ஏன்னா இப்படி எல்லாம் பண்ணிருக்க போறாங்க? தனாவுடைய வாழ்க்கையை நினைச்சு அந்த அளவுக்கு அண்ணி பயப்படுறாங்கண்ணே. அண்ணா, நீங்க இந்த ஆசை வெட்டி போடுறத செய்யாம இருந்தீங்கன்னா சிவா, அவ இவனை காப்பாத்தி இருக்கலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இவன் கொலைகாரன் தான். எந்த காரணத்துக்காகவும் ஒரு கொலைகார என் பொண்ணுக்கு புருஷனாவோ எனக்கு மருமகனாவோ இருக்கக்கூடாது. நான் பஞ்சாயத்துல வச்சு சொன்னதுதான் என்னோட முடிவு. இப்ப ஜானகி இப்படி பண்ணதுக்காக என் முடிவை நான் மாத்திக்க போறது கிடையாது. இவனை நான் என் பொண்ணு கூட சேர்ந்து வாழ விட மாட்டேன். நான் எடுத்த முடிவுல இருந்தும் மாற மாட்டேன். அண்ணா, ரகு, ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.